தென் கைலாயம் என்று போற்றப்படும் திருவையாறு ஐயாறப்பர் கோவில். திருநாவுக்கரசருக்கு கைலாயநாதராக காட்சி கொடுத்த திருவையாறு ஐயாறப்பரை பற்றி இந்த பதிவில் காணலாம். காவேரி, முல்லையாறு போன்ற 5 நதிகள் கூடும் இடத்தில் இத்தல இறைவன் வீற்றிருப்பதால் இவரை பஞ்சநதீஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார். இத்தல கோவிலை கி.பி. 2ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த கரிகால சோழன் கட்டினான் என்று கல்வெட்டு கூறுகிறது. மார்க்கண்டேயனுக்கு இத்தல இறைவன் யமனை ஆட்கொண்ட நாதராக காட்சியளிக்கிறார். இந்த தலத்தைச் சுற்றி சப்தஸ்தான தலங்கள் காணப்படுகிறது. இந்த 7 தலங்களில் இருந்துதான் நந்தீஸ்வரருக்காக திருமண சீர்வரிசைகளான பூ, பழம் முதலியவை திருமலப்படி தலத்திற்கு கொண்டு சென்று அங்கு சிவன் முன்னிலையில் நந்தீஸ்வரருக்கு திருமணம் நடைபெறுகிறது. திருநாவுக்கரசர் கைலாயத்தில் உள்ள சிவனை காண விரும்பி உடல் நலிவுற்று இத்தல இறைவனை வணங்கிய போது ஐயாறப்பர் அவருக்கு கைலாயநாதராக காட்சியளித்ததால் இத்தலம் தென் கைலாயம் என்று அழைக்கப்படுகிறது. இத்தலத்தில் அருகில் உள்ள திருப்பத்துருத்தி என்னும் கோவிலில் திருநாவுக்கரசர் தங்கி உழவர் பணி செய்தார் என்று குறிப்புள்ளது. இத்தலத்தில் அருகில் உள்ள திங்களூர் என்னும் ஆலயத்தில் திருநாவுக்கரசர் அப்போதி அடிகள் நாயன்மாரின் பிள்ளையின் உயிர்ப்பித்து கொடுத்தார். இத்தலம் சந்திரனின் பரிகார தலமாக கருதப்படுகிறது. இத்தலத்தின் அருகே உள்ள திருவேதிக்குடி என்ற தலத்தில் சுக்கிரன் வழிபட்டு சாப நிவர்த்தி பெற்றான் என அப்பர் தன் தேவார பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளார். இத்தலத்தின் அருகே உள்ள திருக்கண்டியூர் என்னும் தலத்தில் சிவன் பிரம்மனின் ஆணவ தலையை கொய்த இடமாக கருதப்படுகிறது. இத்தலம் சிவனின் பராக்கிரமத்தை விளக்கும் அட்டவீரத்தலங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. இத்தலத்தில் சிவபெருமான் விபூதி சித்தராக தோன்றி மக்களின் நோய்களை தன் விபூதியின் மகிமையால் குணப்படுத்தினார் என்றும் புராணம் கூறுகிறது. இத்தலத்தில் உள்ள காவேரி படித்துறையில் முன்னோருக்கு வழிபாடு செய்தால் அவர்கள் ஆத்மா சாந்தியடையும் என்று ஒரு ஐதீகம் உள்ளது. இத்தலத்தில் உள்ள அம்பிகை சன்னதி சக்தி பீடங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. மேலும் இந்த கோவிலின் முருகனை அருணகிரிநாதர் தன் திருப்புகழில் பாடியுள்ளார் என்பது நோக்கத்தக்கது. இத்தல முருகனின் அருகில் சிலையிலான மகாலட்சுமி காணப்படுகிறது. இத்தலம் மிக பழமையானது என்றும் இத்தலத்தை வழிபட்டால் செல்வம் பெருகும் என்பதையும் உணர்த்துகிறது. இத்தகைய மகிமை வாய்ந்த இத்தல இறைவனை வழிபட்டு செல்வ செழிப்புடன் வாழ்வோம்.